மக்கள் அனைவருக்கும் வணக்கம். என்ன மக்களே, இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய கிராமத்து கதைகள் பகுதிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவரும் கதை கேட்பதற்கு தயாராக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அந்த வகையில் நாம் இன்று காணவிருக்கக்கூடிய தெய்வத்தின் கதை வளங்கைம்மன் பாண்டிக்கட்டி மாரியம்மன் பற்றிய கதையைத்தான் நாம் இன்று காணவிருக்கிறோம். சுமார் 300 முதல் 380 ஆண்டுகளுக்கு முன்பாக மிக அழகான கிராமம் ஒன்று இருந்தது. அதில் தம்பதிகளாத காலன் கொண்டான் கூப்பம்மாள் என்னும் இருவர் மிகவும் அருமையான முறையிலேயே தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி வந்தனர். காலன் கொண்டான் விவசாயத்தை நம்பி வாழும் வந்திருந்தார். மனைவி கோபம்மாள் அனைத்து தாமங்களுக்கும் சென்று தின்பண்டங்களை விற்கும் பணியினை செய்து தின்பண்டத்தினை அனைத்துமே தன்னுடைய தரலை சுமந்து கொண்டு அனைத்து பகுதிகளுக்கும் சென்று அங்கு இருக்கக்கூடிய பல்வேறு வகையான பண்டங்களை விற்று அதன் மூலமாக பணம் ஈட்டுவதை தொழிலாக வைத்திருந்தார். இதே போலவே இருவரும் மிகவும் மகிழ்ச்சியான முறையிலேயே வாழ்க்கையை நடத்தி வந்தனர். ஆனால் இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இறந்து வந்தது. இருவருமே தெய்வ பக்தியில் மூழ்கியவர்கள். குறிப்பாக கூற வேண்டும் என்றால் அம்மனின் மீது அதிக பக்தி கொண்டவர்கள். இந்த ஒரு செயலை தொடங்கும் முன்பும் இறைவனை வழிபட்ட தொடங்க வேண்டும் என்பதை இவர்கள் கொள்கையாக வைத்திருந்தனர். ஒவ்வொரு நாளும் காலம் கொண்டான் ஈர்க்கலக்கை தன் தோல்வியில் ஏற்றுவதற்கு முன்பாக அவனுடைய குலதெய்வத்தை வேண்டிவிட்டு தொழிலுக்கு செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். கோபம்மாடும் அப்படியாகத்தான் இருந்து வந்தார். இருவரும் இவ்வாறாக தெய்வத்தின் மீது அதிக அன்பை வைத்து மரியாதையும் வைத்து பூஜித்து வழிபாட்டு செய்து வந்தனர். ஒரு நாள் இதே போலவே கூப்பம்மாள் அனைத்து பகுதிகளுக்கும் சென்று தின்பண்டங்கள் அனைத்துமே விற்று வந்தாள். அம்பாளினுடைய அருளால் அவளுக்கு அதிக லாபம் கிடைத்தது. இதனால் மகிழ்ச்சியில் இருந்தால் கோபம்மாள் அனைத்து பொருட்களுமே விற்ற மகிழ்ச்சியின் அமைதியான முறையில் நடந்து வந்து கொண்டிருந்தாள். அருகில் குளம் இருப்பதை கண்ட கோபம்மாள் உடல் உழைப்பின் காரணமாக குளித்துவிட்டு செல்லலாம் என முடிவெடுத்தாள். குளக்கரையில் தன்னுடைய கூடைகள் அனைத்துமே இறக்கி வைத்துவிட்டு குளிப்பதற்காக சென்றார். அவ்வாறு குளித்துக் கொண்டிருக்கும் பொழுது கோபம்மாளை கடந்து அப்பகுதியில் இருவர் நடந்து சென்றதை கண்டாள். ஒரு கணவனும் மனைவியும் குழந்தையை கையில் எடுத்துக்கொண்டு நடந்து சென்றனர். அப்பகுதியில் இருக்கக்கூடிய கருப்பனார் கோவிலுக்குள் அவர்கள் சென்றனர். அடிக்கடி குழந்தையாலும் சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. இதனை கவனித்த கோப்பம்மாள் சிறிது நேரத்தில் குளித்து முடித்துக்கொண்டு கிராமத்தில் இருக்கக்கூடிய கருப்பனார் கோவிலுக்குள் சென்றார். அவள் வந்ததை கண்ட தம்பதிகள் வேறு வழியாக சென்று விட்டனர். அறிந்து கொண்ட கோப்பம்மாள் உள்ளே சென்று பார்த்தாள். குழந்தையினுடைய அழுக்குரல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தது. உள்ளே சென்று பார்க்கும் பொழுது பெண் குழந்தை ஒன்று கண்ணிற்கு அழகான முறையில் அம்சமான முறையில் படைக்கப்பட்ட தெய்வத்தின் தோற்றமாகவே குழந்தை காட்சியில் அழகான அந்த குழந்தையை ஈர்த்துக்கொண்டு கோபம்மாள் கிராமத்திற்கு சென்றாள். கிராமத்தில் பிரச்சனை உரித்தது. அழகான இந்த குழந்தையை யார் வளர்ப்பது என்று சொல்லி கிராமமே பிரிந்து நின்று கொண்டிருந்தது. ஊர் பஞ்சாயத்து கூட்டப்பட்டு யாருக்கும் வழங்கப்படாமல் ஊர் தலைவர் குழந்தையை வளர்ப்பான் எனவும் சொல்லி முடிவெடுக்கப்பட்டது. ஊர் தலைவரிடமும் குழந்தை ஒப்படைக்கப்பட்டது. தொடர்ந்து இதுபோலவே நாட்கள் சென்று கொண்டிருந்தது. இதனை அனைத்தையும் அறியாத கோபம்மாளினுடைய கணவன் வீடு வந்து சேர்ந்தான். கோபம்மாள் கவலையின் உச்சிக்கு சென்றிருந்தார். அந்த குழந்தை தன் கைக்கு வந்தது. தான் தான் அதை வளர்த்தாக வேண்டும் என எண்ணிய கோபம்மாளுக்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சியது. குழந்தை இல்லாத தம்பதிகளின் கைகளில் ஒரு குழந்தையை கொடுத்து பிரிந்திரு போலவே அவள் உணர்ந்தாள். தொடர்ந்து கோபம்மாள் கோபமாகவும் பிடிவாதமாகவும் இருந்தாள். கணவன் வந்து சமாதானப்படுத்தி அவளை உணவருந்தவும் படுக்கவும் வைத்தான். இது ஒன்றும் அத்தனை நாட்களுக்கு நீடித்திருக்கதாக தெரியவில்லை. குழந்தை ஊர் தலைவரின் கைகளுக்கு சென்ற 3 நாட்களில் கிராமம் முழுவதும் அம்மை நோயால் பாதிக்கப்பட்டது. அம்மை நோய் எவ்வாறு வந்தது என தெரியாமல் ஊர் மக்கள் அனைவரும் திகைத்து நின்றனர். இவ்வாறாக மீண்டும் ஊர் பஞ்சாயத்து கூடியது. ஊர் பஞ்சாயத்து கூடிய சமயத்தில் பெண்மணி ஒருவனுடைய உடலில் மாரியம்மன் மத்தி இருந்தினால் மாரியம்மன் கூறிய வார்த்தைகள், நான் குழந்தையை கோபம்மாளுக்கு மட்டுமே கொடுத்தேன், நீங்கள் ஏன் அதை தலைவரிடம் கொடுத்தீர்கள் என்றும் என் சாபத்தின் விளைவாகத்தான் உங்களுக்கு அம்மை இட்டிருக்கிறது என்னும் சொல்லி அருளாடி கூறினார். அந்த பெண் இதை கண்ட ஊர் மக்கள் அனைவருமே அந்த குழந்தை எவ்விதமான தடங்களும் இல்லாமல் தலைவரிடம் இருந்து பெற்று கோபம்மாளுக்கு வழங்கினர். கோபம்மாள் கைக்குழந்தையை சென்ற பிறகு அடுத்த 3 நாட்களுக்குள் படிப்படியாக அனைவருடனும் அம்மை இறங்கி சென்றது. கோபம்மாளின் கையில் கிடைத்த குழந்தை தெய்வ குழந்தை என்றும் அந்த தெய்வ குழந்தையை மக்கள் அனைவருமே தெய்வமாகவே பாவித்து தங்களுடைய வீடுகளுக்கு அனைத்து சென்ற பெண்ணை தெய்வத்தைப் போலவே பாவித்து வணங்கி வந்தனர். 7½ வயது வரை கோபம்மாளிடம் இருந்து குழந்தை வளர்ந்து வந்தது. அதற்கு சீத்தல தேவி என்னும் பெயரை வைத்து அன்போடு வளர்த்து வந்தார். தெய்வ கடாட்சம் புலந்திய அக்குழந்தை எவ்விதமான குறைபாடும் இல்லாமலேயே வளர்ந்து வந்தது. என்ன நேர்ந்தது என தெரியவில்லை. சில நாட்களாகவே அந்த குழந்தை சுணக்கமாகவே இருந்தது. 3 நாட்கள் கடுமையான அம்மை நோயினால் பாதிக்கப்பட்டு தக்குழந்தை உயிரை துறந்தது. உயிர் துறப்பதற்கு காரணம் கோபம்மாளாகத்தான் இருக்க வேண்டும் என ஊர் மக்கள் அனைவருமே பேசியபடியே இருந்து வந்தனர். அக்குழந்தை தன்னுடன் இருந்ததன் நினைவாக கோபம்மாள் என்னுடைய வீட்டின் புறத்திலேயே அக்குழந்தையினை உடல் புதைக்கப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டாள். அதன்படியே குழந்தையினுடைய உடல் புதைக்கப்பட்டது. 3 நாட்களுக்குள் கிராமம் மீண்டும் அம்மை நோயினால் பாதிக்கப்பட்டது. மேலும் கிராமமே கடுமையான வலியால் துடித்து வந்தது.
கிராமத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே ஒன்று கூடி இருந்த பொழுது திடீரென ஒரு பொன்னின் மீது சாமி வந்து இறங்கியது. நான் இந்த கிராமத்தில் சில செயல்கள் புரியவே குழந்தை ரூபத்தில் வந்தேன் என்றும், அக்குழந்தையாக வந்தது நான் தான் எனவும் மாரியம்மன் அனைவரின் முன்பும் கூறியது. இதனை யாரும் நம்பியதாக தெரியவில்லை. ஏனென்றால் இறந்த இடத்தில் எவ்வாறு தெய்வம் வரும் என எண்ணினர். அனைவர் வீட்டிலும் சாவு விழுந்து கொண்டே இருந்தது. மக்கள் ரணமாய் துடித்துக் கொண்டே இருந்தனர். எங்கு திரும்பினும் மரண ஓலமை கிராமம் முழுவதும் ஒலித்தது. கிராமமே சுடுகாடாகிவிடும் போல் என எண்ணி மக்கள் அனைவரும் பயந்து நடுகின்றனர். வந்தது தெய்வம்தான் என நம்பியவர்கள் அனைவருமே கோபமாளனுடைய வீட்டின் கொள்ளைப்புறத்தில் இருக்கக்கூடிய குழந்தையினுடைய சமாதிக்கு சென்று வழிபடத் தொடங்கினர். தங்களுக்கு பிடித்த கண்டம் அனைத்தும் படிப்படியாக குறைவதை மக்கள் உணர்ந்ததாகவும் இன்றும் மக்கப்பகுதியில் வாழும் மக்கள் இந்த கதையை கூறி வருகின்றனர். தொடர்ந்து யாரெல்லாம் குழந்தையினுடைய சமாதிக்கு சென்று வணங்கினார்களோ அவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அனைவருக்கும் படிப்படியாக அம்மையினோர் இறங்கியதை கண்கூட பார்க்க முடிந்தது என்றும், இதை பற்றி மேலும் பல்வேறு தகவல்களை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அதே போலவே பாடைக்கத்தி மாரியம்மன் என்பதற்கு மற்றும் ஒரு பொருளும் இருக்கிறது. பாடையில் படுத்துக்கொண்டு கோவிலை 3 முறை வலம் வந்து அம்மனுக்கு கொடுக்கப்படக்கூடிய அபிஷேக பாலை பழகினார். அவர்களுக்கு இருக்கக்கூடிய நோய்கள் அனைத்துமே முற்றிலும் தீர்ந்ததாகவும் மக்களால் இன்றும் நம்பப்படுகிறது. பங்குனி மாதம் நடைபெறும் திருவிழாவின் பொழுது என மக்கள் அனைவரும் தங்களுடைய நேர்த்திக்கடனை செலுத்திவிட்டு அம்மனிடம் இருந்து வழங்கப்படக்கூடிய பிரசாதங்களை உண்டுவிட்டு செல்கின்றனர். மக்கள் அனைவரும் பாடையில் படுத்த பிறகு எவ்வாறு இறந்த பிணந்திற்கு சாங்கியம் செய்வார்களோ அதே போலவே அங்கேயும் இறந்து போன நபர்களுக்கு செய்யும் சாந்திகளை பாடையில் படுத்திருப்பதற்கு செய்கிறார்கள். மேலும் சுடுகாடு செல்வது போலவே மக்கள் பாடையில் படுக்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நபரை எடுத்துச் செல்லப்படுகின்றனர். பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்ட நபர்கள் நேர்த்திக்கடனை செலுத்தும் பொழுது அந்த பாடையில் படுத்த பிறகு பிணத்திற்கு கட்டுவது போலவே கை, கால்கள், தலை அனைத்தையுமே கட்டிவிடுகின்றனர். பின் கண்களையும் மூடிக்கொள்ளுகின்றனர். பாடையிலிருந்து இறங்கியவுடன் அவர்கள் கூறும் பொழுது, இவ்வளவு நேரம் தன்னை சுற்றி என்ன நடந்தது என்பது பற்றி எனக்கு தெரியவில்லை எனவும், எந்தவிதமான சுயநினைவும் தனக்கு இல்லை எனவும், அம்மனுடைய கிருபையால் என்னுடைய அனைத்து கஷ்டங்களுமே தீர்ந்து விட்டவதாகத்தான் உணர்கிறேன் எனவும் அவர்கள் கூற கேட்க முடிகிறது. மேலும் இவ்வாறு பாடை கட்டி சாங்கியத்தை பற்றி மக்கள் அனைவருமே அறிந்து கோவில் பிரபலமானதாக கூறப்படுகிறது. ஒரு ஊரில் தொடக்கப்பட்ட கோவிலானது பின்னாளில் ஓடுகள் அமைந்த கூரைகளாக மாறி பின்னாளில் கோபுரங்களாக உயர்ந்து நிற்கக்கூடிய மலலைமான் பாடை கட்டி மாரியம்மன் என்றும் சீத்தலா தேவி மாரியம்மன் என்றும் மக்களால் அன்போடு அவள் அழைக்கப்பட்டு வருகின்றாள். மேலும் பல்வேறு சித்து விளையாட்டுக்களையும் மக்களுடைய வாழ்க்கையில் அவள் புகுந்து விளையாடி இருக்கின்றாள். மென்மேலும் மென்மேலும் வளரவும் செய்திருக்கிறாள். மேலும் பாடைக்கட்டி மாரியம்மன் பற்றிய பல்வேறு தகவல்களையும் கிளை கதைகளையும் உண்மை கதைகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றார் வீடியோவினுடைய கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டுட்டு போங்க மக்களே. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை நீங்கள் எங்களுக்கு அளித்து வருகிறீர்கள். இதுபோலவே எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவை அளிக்குமாறும் நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.